விசிக வெளியேறவிட்டால் திமுக கூட்டணி அவ்வளவுதானா? மதிமுக கம்யூனிஸ்டுகளை வைத்துக் கொண்டு 50 சீட்டு கூட ஜெயிக்க முடியாதா? அரசியல் விமர்சகர்களின் கணிப்பு. தமிழக அரசியல் களம் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகரும் வேளையில் ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணிகள் இதுவரை இல்லாத வகையில் சலசலப்புகள் உருவாகியுள்ளன. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் மேலிடமான ராகுல் காந்தி தரப்பு தமிழகத்தில் திமுகவிடம் காட்டும் மென்மையான போக்கை மாற்றிக்கொள்ள தயாராகிவிட்டதாக தகவல்கள் கசிகின்றன. பல ஆண்டுகளாக திமுகவின் தயவில் இயங்கி வருவதாக கூறும் விமர்சகர்களை உடைக்க காங்கிரஸ் தனது தனித்துவமான பலத்தை காட்ட விரும்புவதாக தெரிகிறது. இதன் வெளிப்பாட்டாகவே காங்கிரஸ் மேலிடத்தின் பச்சை கொடி கிடைத்த பிறகு ராகுல் காந்தி திமுகவின் சில போக்கை கண்டிக்கும் வகையில் தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த திடீர் மாற்றத்திற்கு பின்னால் பிரவீன் சக்கரவர்த்தியின் பங்கு மிக முக்கியமானது. தமிழகத்தின் கடன் சுமை குறித்து அவரது சமீபத்திய சமூக வலைதள பதிவுகள் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்துடன் ஒப்பிட அவரது புள்ளி விவரங்கள் திமுகவின் திராவிட மாடல் அரசுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளன. பிரவீன் சக்கரவர்த்தி நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தரப்புடன் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக எழுந்துள்ள செய்திகள் திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் இடையே இடைவெளி மேலும் அதிகரித்துள்ளது. பிரவீன் சக்கரவர்த்தியின் இந்த அதிரடி ஆட்டம் ராகுல் காந்தியின் நேரடி உத்தரவின் பெயரிலே நடப்பதாக கருதப்படுகிறது. தற்போதைய சூழ்நிலைகள் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் இருதரை கொள்ளையெறும்பு போன்ற இக்கட்டான நிலையில் உள்ளனர். ஒருபுறம் திமுகவுடன் இணக்கமாக சென்று கூடுதல் இடங்களை பெற்று எம்எல்ஏக்களாக தரப்பு வைத்துக் கொள்வது, மறுபுறம் ராகுல் காந்தியின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு திமுகவை எதிர்த்து நின்று தங்களின் சுயமரியாதையை மீட்டெடுப்பது என இரு துருவங்களில் அவர்கள் சிக்கி தவிக்கின்றனர். செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம் போன்ற மாநில தலைவர்கள் கூட்டணியை காக்க முயற்சி செய்தாலும் மேலிடத்தின் எல்லாம் வேறாக இருப்பதால் அவர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்த உட்கட்சி மோதல் திமுகவிற்கு ஒரு எச்சரிக்கை மணியாகவே பார்க்கப்படுகிறது. ஒருவேளை காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டால் அது திமுகவிற்கு பெரும் சரிவை ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். விசிக தலைவர் திருமாவளவன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு வரும் நிலைகள் திமுக அதற்கு முட்டுக்கட்டை போட்டு வருகிறது. காங்கிரஸ் மற்றும் விசிக போன்ற வலுவான வாக்கு வங்கிகளை கொண்ட கட்சிகள் விலகினால் திமுக கூட்டணி பலவீனமடைந்துவிடும். இத்தகைய சூழலில் திமுகவிற்கு பின்னால் இருக்கும் கம்யூனிஸ்டுகள் மற்றும் மதிமுக ஆகிய கட்சிகளை வைத்துக் கொண்டு 50 இடங்களை கூட வெல்வது கடினம் என்பதை நிதர்சனம். அரசியல் விமர்சகர்களின் கணிப்புப்படி 2026இல் திமுகவிற்கு எதிரான ஒரு மெகா கூட்டணி அமைய வாய்ப்புள்ளது. ஒருபுறம் விஜய் தலைமையிலான தவேக, மறுபுறம் காங்கிரஸ் மற்றும் விசிக கைகோர்த்தால் அது திமுகவின் வெற்றி வாய்ப்புகளை முழுமையாக சிதைக்கும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்ற வெற்றியை பெற உதவிய அதே கூட்டணி கட்சிகள் இப்பொழுது திமுகவை விலகிவிட்டு சென்றால் அது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அல்லது விஜயின் புதிய அலைக்கு சாதகமாக முடியும். திமுகவின் ஓட்டு வங்கி என்பது கூட்டணி பலத்திலே தங்கியுள்ளது என்பதை இந்த மாற்றங்கள் உணர்த்துகின்றன. இறுதியாக தமிழக அரசியலில் கூட்டணி தர்மம் என்பது இப்பொழுது ஒரு கேள்விக்குறியாகி உள்ளது. ராகுல் காந்தியின் இந்த திடீர் யோகம் 2029 நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டதா அல்லது தமிழகத்தில் காங்கிரஸை தூக்கி நிறுத்த எடுக்கப்பட்ட முடிவா என்பது விரைவில் தெரிய வரும். திமுக தலைமையிலான அரசுக்கு எதிராக எழும் அதிருப்தி அலைகளை பயன்படுத்திக் கொள்ள காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தயாராகி வருகின்றன. இந்த ஆட்டம் நீண்ட நாட்களுக்கு நீடிக்காது. தேர்தலுக்கு முன்னதாகவே தமிழக அரசியலில் ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கும் என்பது மட்டும் உறுதியாகியுள்ளது.